ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. வாழ்க்கையில் நாம் நிலைத்திருப்பது மிக அவசியம். எதற்காக தேவன் நம்மை நிலைத்திருக்கும்படியாக சொல்லியிருக்கிறார் என்றால், பிதாவினுடைய அன்பு மிகவும் மேலான அன்பு, முக்கியமான அன்பு. இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பாக இருக்கிறது. அந்த அன்பான தேவன் நம்மை நேசித்து நமக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார். அதனால் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும்படியாக கூறியிருக்கிற இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே கூட நாம் தியானிக்கும் போது பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தாவாகிய பிதா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் மரிப்பதற்காகவே அனுப்பினார். அது ஒரு மேலான அன்பு. அந்த மரித்ததின் காரணம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, எல்லாவற்றிற்காக, நாம் செய்த எல்லா குற்றங்களுக்கும் ஒருவர் நமக்காக அவர் பலியாக இருக்கிறார் என்றால் பிதாவின் அன்பு நிமித்தமாக தான். ஏனென்றால் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமியில் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நேசித்து அவ்வாறாக செய்தார். அதுபோல இயேசுவும் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்று. அப்படிப்பட்ட அன்பு நம்மையும் நேசிக்கிறது. நமக்கும் அந்த அன்பு மிகவும் முக்கியமான அன்பு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த அன்பு மேலானது. அந்த அன்பில் நிமித்தமாக தான் பிதாவும் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார், நானும் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த வேத வசனத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் இன்னும் அதிகமாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்து பல பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், அந்த சிலுவையிலே பட்ட பாடுகள் மிகவும் அதிகமான ஒரு பாடாக. அந்த பாடுகளை எதற்காக பட்டார் என்றால் நம்மை அன்பு செலுத்துகிறதன் காரணமாக தான் அத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அன்பு மேலான அன்பு. அதை நாம் தியானிக்கும் போது, அதை நாம் ருசி பார்க்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அன்பாய் இருக்கிறதை நாம் உணர முடியும். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவது தான் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவை பிதாவை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நிலைத்திருந்து அவருடைய பாதையில் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை நாட வேண்டும். அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் நாட வேண்டும். அவருடைய ஊழியங்களை நாட வேண்டும். அவர் என்னெல்லாம் இந்த பூமியில் செய்தாரோ அவை எல்லாவற்றையும் நாம் செய்யும் போதுதான் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய அன்பை புரிந்து நீங்களும் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வீட்டில் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா எங்களில் அன்பாய் இருந்தீரே
செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. குமாரனாகிய இயேசு நம்மில் அன்பாய் இருந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பை அறிந்து கொண்டு, இந்த அன்பை புரிந்து கொண்டு நாங்களும் உம்மிலே அன்பிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. அந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்கு இந்த பூமியில் ஏற்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பில் நிலைத்திருக்க பண்ணும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.